பிரம்ம ரிஷி பட்டம் கேட்டு தன்னுடைய உடலையே திரியாக்கி எரிய வைத்தவர் தான் கௌஷிக வம்சத்தைச் சேர்ந்த அந்த கௌஷிக முனிவர். அவர் ஒரு அரசராக இருந்தார். அவரை பற்றி நம்முடைய வரலாறு நிறையா விஷயங்களை சித்தரிக்குது. ராஜரிஷி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் நடித்த படம் கூட இருக்குது. ஒரு புதியதொரு உலகத்தையே உருவாக்கி காட்டியவர் மக்களுக்காக. உலகத்தினுடைய நண்பன் அப்படிங்கிற பேரில் அவர் விசுவாமித்திரர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்பட்டு வருகிறார். அப்படிப்பட்டவர் திருவண்ணாமலையில் போய் தன்னுடைய உடம்பை எரிச்சுக்கலை. எங்கே தெரியுமா போனார்? ஏகாம்பரநாதருக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வைக்கிறதுக்கு போனார். அங்கே போகும்போது விளக்கு இருக்குது. அந்த வானுயர இருக்கக்கூடிய விளக்கில் திரி இல்லை. திரி ஏற்றுவதற்கான அனுமதிங்கிறது அந்த இடத்துல பூதங்கள் கொடுக்கலை. அப்படிங்கிறதுனால எப்படியும் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரம்மரிஷி பட்டம் வாங்கணுங்கிறதுக்காகவும் தன்னுடைய உடலையே திரியாக்கி எரிய வச்சவர் தான் இந்த விஸ்வாமித்திரர். அதற்கு பிறகு தான் அவருக்கு பிரம்மரிஷிங்கிற பட்டம் ஏகாம்பரநாதர் கோயிலில் கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய உடலையே எரிக்கக்கூடிய அளவிற்கு சாமி அவங்கள சோதிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு பட்டமும் வழங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன? அது ஊஞ்சோற்று படையல் தான், மாமிசம் தான். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஏகாம்பரநாதர். சரிங்களா? பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒன்று. இன்றைக்கி சைவம் அசைவம் அப்படிங்கிற பேரில் நம்ம சில விஷயங்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்னும் நமக்கு கிடைக்கல. சில குரூப் மட்டும் நான் எப்பயுமே சைவம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத வலியுறுத்தி தன்னை தனித்துவமாக காட்டிக்கிறாங்க. அவங்க நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சே இருக்காங்க. வேணும்னே தான். காரணம் என்னென்னா, தன்னை உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க காமிச்சிக்கிறதுக்காக சைவம் சிறந்தது, அசைவம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. மனிதர்களை ஒதுக்கக்கூடிய பண்பு அப்படிங்கிறது அந்த காலத்தில் இல்லை. அதனால தான் விஸ்வாமித்திரர் உலக நண்பனாக அறியப்பட்டார்.